friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல pan roasted chicken biryani எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு roasted chickenோட அதே நேரம் வந்து ரைஸ் வந்து நல்ல flavorful ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம chicken marinate பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கிலோ எலும்போட இருக்கிற chicken துண்டுகள் எடுத்துர்க்கேன். இப்போ இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் ஒரு கை நிறைய புதினா இலை, ஒரு கை நிறைய மல்லி இலை, பெரிய சைஸ் எலுமிச்சை பழத்தில் பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, நான் வந்து 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சம் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சிக்கனை வந்து ஃபஸ்ட் நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த சிக்கனில் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா ஈஸியாக பைண்ட் ஆகும். இது வந்து மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனால நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் நான் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான்ஸ்டிக் பேன் இல்லைனா ஒரு அடிகனமான இரும்பு பேன் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து சிக்கனை உள்ளே வைக்கணும். சிக்கனை உள்ளே வச்சுட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. அப்படி 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வெளியே இப்போ வந்து கடைசி இந்த லெக் பீஸையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளோட ரோஸ்டட் சிக்கன் பாருங்கள். அதே மாதிரி அந்த சின்ன சின்ன க்ரம்ஸ் அங்கங்கே இருக்கிறது எல்லாமே எடுத்துருங்க. அதுதான் வந்து நல்ல டேஸ்ட் ஆட் பண்ணும் எக்ஸ்ட்ரா. இப்போ இதே பேனில் எப்படி நம்ம வந்து சிக்கன் பிரியாணினாலே வந்து நம்ம முட்டை வேக வச்சுருப்போம். அதனால் நான் ஒரு 3 முட்டை எடுத்து இதை வந்து லேசாக இதையும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ வந்து இன்னுமே ரோஸ்டட் எக்கோட சேர்த்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி இதையும் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் தனியாக. அவ்வளோதான், சிக்கனையும் முட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம ரைஸை வேக வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து சூப்பராக பிரியாணி ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து 2 பிரியாணி இலை, 2 பெரிய துண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி, 2 பெரிய ஏலக்காய், 4 ஏலக்காய், கூடவே 4 கிராம்பு, கடைசியாக ஒரு கல்பாசி. இது வந்து இன்னும் நல்லா ஃப்ளேவர் ஆட் பண்ணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு இதில் வந்து ஒரு வெங்காயம் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக போதும், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். அப்போ தான் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். அந்த புதினா இலை மல்லி இலை எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இல்லை நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து மிளகாய் தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு தக்காளி அதை வந்து இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இந்த தக்காளியும் வந்து கொஞ்ச நேரம் வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி, 1.5 மடங்கு தண்ணி. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் வந்து நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 2 கப் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் நல்லா அலசி சுத்தம் பண்ணி 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து 400 கிராம், நம்ம வந்து 500 கிராம் 1/2 கிலோ அரிசி வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தோட சாறு, 1 டீஸ்பூன் போல் போதும், கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம். இது வந்து ஒரு 6-7 நிமிஷம் போல் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து அந்த அரிசி மட்டத்துக்கே இருக்குது. அரிசி வந்து கொஞ்சம் வெந்திருக்கு, ஆனால் ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் இல்லை. ஓரளவுக்கு தண்ணி இருக்கும்போதே நம்ம ரெடியாக வச்சுருக்கக்கூடிய சிக்கனை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக சாதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம செய்யும்போது அந்த ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கனோட ஃப்ளேவர் நமக்கு வந்து கிடைக்காது. அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த தண்ணி இருக்கும்போதே நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா சிக்கனையும் சேர்த்துடலாம். 400 கிராம் அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் எப்போவுமே நம்ம ரோஸ்டட் சிக்கன்னாலே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃபேவரேட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண கொஞ்சம் சாப்பிட்ருவோம். அதனால் நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இல்லை நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டை அங்கங்கே வச்சிடலாம். கடைசியாக கொஞ்சம் புதினா இலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த சாதமுமே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும், அந்த ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம டைட்டாக மூடி வைக்க போகிறோம்.
இது வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து வைக்க போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது தெரியுமா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படி அந்த சிக்கன், அந்த மசாலா, அந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்தது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இது சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நமக்கு பொதுவே வந்து பிரியாணி பண்ணோன்னா ஒரு ஃப்ரைடு சிக்கன் நம்ம சைடில் வைப்போம். அதுக்கு இது தேவையே இல்லை. நம்ம வந்து இந்த ஃப்ரைடு சிக்கன், இந்த ரோஸ்டட் சிக்கனை வச்சு நம்ம வந்து சூப்பராக அந்த ரைஸ், அந்த ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸோட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதான். சடா, அவ்வளோதான். நம்மளோட சிக்கன் பிரியாணி பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அனைவருக்கும் அட்வான்ஸ் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.